பெரிய சாக்லேட் சீ துணியடா. என்னடா? எனக்கு என்னவோ தெரியலண்ணே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய், உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்னை அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்னை எடாத வாங்கிடா. விஷமா என்ன? இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க. வாயத்திரடா கடிச்சுக்க. அமுட்டுதானே? 5 குரங்கு ரத்தத்தையும் உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. டேய், ஈ முக்கியமா வீசுறா. அப்பள விட்டுக்காரல பெரிய புள்ளி. வெத்தலை பாக்கு போடு. பைத்தியார பை. என்னடா அமாவாசை? அண்ணே உட்காருங்க. வெத்தலை பாக்கு போடுறது. போத்த நீ தின்று, வெத்தலை பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா ஆளா நிக்கிறிய. ஏன் போத்த குறடா. இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும். ஞாபகம் மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படித்தான் இருக்கு. என்ன அங்க அரிக்குதா? ஏன் இந்த கையால சொரியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு. எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க. நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. பின்னாடியே இவ்வளவு அழகா இருக்காளே, யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க. நீ யாருமா? వాళ్ళు మన మామగారు అత్తగారు వాళ్ళు ఇంకా రారు. నేనే వచ్చాను. నాను నెల్లూరు ఎల్లమ్మ. ఎల్లమ్మా, உன் பேர் நல்லாவே இருக்குமா? ఏమంటే మీరు ఈ థియేటర్ ఓనర్ గారా? ஏறக்குறைய அப்படித்தான். நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது இல்ல. అలాగా? ஜோர்மா, நீ சின்ன பொண்ணு, புதுசா வேலைக்கு வந்திருக்க. என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க. அதுலயும் குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ఏమిటి అది? నాకు అర్థం కానే లేదు. கார்பன்ல தான் கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா? இதான் 2 கம்பி, இதான் 2 கார்பன். இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும். అది ఎలాగండి? இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கைய. இப்ப நான் உன்னை தொடுவேன். எப்படி இருக்குன்னு பாரு. இப்படித்தான். நீ என்ன தொடு? அப்படித்தான். கார்பனும் கார்பனும் சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். வேலைய பாரு. நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு அது வரதான். கும்பிடுங்க. நமஸ்காரம் అంటే. அது என்ன மண்டு? தெலுங்குனே. சரி மண்டு, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எத? விநாயகர் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது. ஏண்டா அதே தொழில் செஞ்சுட்டு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு?
இந்த எச்சி துப்புனிய அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு அப்போ சிகப்பா வரணும் பாப்போம் வா ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு நீ இரண்டி அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த இல்லண்ணே பவுடர் எந்த கையால போடணும் கேட்டுச்சு அதுதான். ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற உனக்கு பயந்துட்டே இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க ஏமா அந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது நான் தேஞ்ச கார்பனா நானு சும்மா இங்க பாரு அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க ஆனா ஒன்ன நார் அடிச்சிருவாங்க என்ன அப்படி பேசுறீங்க எனக்கு தராதரம் தெரியாது அதான் உன் தராதரம் தெரியுத கூட தூக்குறதுல இருந்து ஒழுங்கா நடந்துக்க உன் நன்மைக்கு தான் சொல்றேன் ஓ டேய் இங்க வா என்னண்ணே என்ன அடிச்சு பிடிங்க தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு அதுக்கு தான் இந்த அடி போ பாரதேசி நாய் டேய் கேட்ட திறந்து விடுடா ஜனங்க வர்றாங்கல்ல சும்மா ஏண்டா எக்ஸ்கியூஸ் மீ இங்க போன் இருக்கா ஒரே ஒரு மெக்க போன் இருக்குது அது ஓட்டிங்க அது இல்லைங்க டெலிபோன் கேட்டேன் ஐயோ அது வில்லேஜ்ங்க டெலிபோன்ல இருக்காது ரொம்ப தமாஷா பேசுறீங்க நீங்க தான் இங்க ஆபரேட்டரா ஆமாங்க பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அது பல ஊர்ல ஓடி தேஞ்ச பிரிண்டுங்க நீங்க பிரிண்டா Yes. ரொம்ப பிரைட்டா இருக்குங்க அதுங்க பானு மகேந்திரா அசோக் குமார் பாபு நிவாஸ் சபாபதி இப்படி பெரிய கேமராமேன் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறதுனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க ஹலோ என்னடா கண்ணு தூசி தூசுனா உள்ளே எடுக்கிறது இங்க என்ன வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம் டேய் போட உள்ள பாடுவா இது ஒரு சொரி நாய்ங்க ஐயோ பாத்தீங்களா நான் சொல்ல சொரி நாயின்னு அங்க நின்றுதான் புடரைய கடிச்சிருப்பானுங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பே பாம்பேல இருந்து வந்திருக்கேன் பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டுறாரு அதுக்கு லேண்ட்ஸ் பார்க்க வந்தோம் உங்க அப்பா இந்த ஊர்ல மில்லு கட்டுறாரா ஆமா. கட்டணும் ஆமா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் சம்பளத்துக்கு நான் வேலை பார்ப்பனா நான் என்ன சாதாரணமானவனா எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலவரம் எல்லாம் இருக்கு அப்படியே எவ்வளவு நல்லா இருக்கு ஒரு 25 ஏக்கர் தேருங்க ஆ, அது மட்டும் இல்லைங்க ஒரு 250 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரியப்பா ஒரு 5-6 பேருங்க அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லைங்க அந்த சொத்து எனக்கு தாங்க இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குதோ ஆமா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போலீங்க அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து சரி இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆமாங்க அடிக்கடி வரேன் வாங்க பாய் 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 ஹாய் ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது அடே வாங்க 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 பாய் என்ன இவ்வளவு தூரம் எங்க டாடி கூட லேண்ட்ஸ் பார்க்க வந்தேன் அது என்னமோ தெரியலங்க இந்த சைடு போகும்போதெல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது ஹாய் ஹாய் நைஸ் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஆமா உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா ஐயோ பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயோ அது இல்லைங்க தியேட்டர் நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம் மெட்ராஸ்ல தேவி பாரடைஸ் சாந்தி எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம் எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க ஏய் பினாயிலே நினைச்சாலே தலை சுத்துல அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா ஹாட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா உங்களுக்கு எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன் எப்படியா இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா அப்புறம் உங்க அப்பா மில்லு இங்க டேய் டேய் அட பாவி அந்த மாதிரி பண்ணிடாதடா எந்த மாதிரி 2 வாங்கிட்டு வர சொன்னதுக்கு 1 வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு அதான் இன்னொன்னு சொன்னீங்க 2 கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா அண்ணே அப்ப நான் சின்ன பையன் எனக்கு விவரம் பத்தாது இப்ப நான் மெச்சூர்ட் ஆயிட்டேன்ல மெச்சூர்ட் ஆயிட்டியா எப்படா புட்டு சுத்துறது என்ன பெரிய ஆள் ஆயிட்டேன் ஓ அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா ஆ. இதெல்லாம் எனக்கு தெரியல அப்பா 2 முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா ஏய் ராயல் லுக்குடா என் லைஃப் பிரச்சனைடா சரி. உன் லைஃப் இல்ல ஓ என்னங்க உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க நானு உன்னை நினைச்சேன் நீனு என்ன நினைச்சேன் நான் கைய பிடிச்சேன் నాకు నిండా పని ఉంది இதை விட வேற வேலை என்ன இருக்கு వద్దు ஐயோ సంతోషయ్యా నిన్న ఏమి చెప్పినావు పెళ్లి కొడుకున్నారు అమ్మాయి గారు అంతరు అట్లా పొండి పొండి அம்மாயிலிருந்து ஆ பக்கம் வெள்ளு అవును అబ్బాయి గారు అద్దరు మన బేక రండి మన ఏర్పాటు ఎట్లా ఉంది
చెల్లెమ్మ బాగున్నారమ్మా పురుష వీటిలో మంచి పేరు తీసుకోవాలి పెళ్లి కూడా పిలువయ్యా రండి, ఇక్కడ కూర్చో. என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க அதான் தெரியல மாப்பிள கொடுக்கு பாவுன்னாரு மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு வாய ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியலடா சாமி எங்க திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு பிஸ்தி யாருக்கு உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா எனக்கு தான் டேய் லொள்ளு பண்ணா செருப்படி வாங்குவேன் யார் அவன் பேஜாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா என்னடா இந்த கையா கங்காரு படுத்துனா ఉంటా ఉంటా அடுத்து என்ன அவங்க வழக்கா మంగళసూత్రం తీసుకో தாலியா சரி குடுறா తీసుకోయ్యా கட்டி மேல கட்டி மேல ఏమిటి గట్టి உங்களுக்கு புரியாதோ கொட்டண்டி கொட்டண்டி ஏன் அழுவுறீங்க కూతురికి పెళ్లి అయితే நக்க போற நாயாட்டா ஏய் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும் என்ன விட்டுறாங்க அப்பா இந்தப்பா மருந்து அடிக்கிறவன ஐயா அந்த ஓரமா ரொம்ப நாத்து அடிக்குது மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சிட்டு போ சரிங்க ஐயா போகும்போது ஒரு 10 பைசா தர்றேன் திருப்தியா டீ சாப்பிட்டு போ 10 பைசாவுக்கு யாருங்க ஐயா டீ குடுக்குறாங்க அட 10 பைசாவுக்கு என்ன கிடைக்குது அதை வாங்கி திருட்டு போங்கடா சட்டம் பேசுறானுங்கப்பா ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல தினம் கொசு கடிச்சா இந்த உடம்பு என்னத்துக்காகும் பொழுது விடிஞ்சா குனிய முடியல நிமிர முடியல என்னைக்கு தான் இந்த கொசு தொல்லை தீர போகுதோ ஐயா அம்மா கொசு தொல்லைங்கிறாங்க உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டுங்களா டேய் நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா போடா வெட்டி போடுவேன் அம்மா சொல்லுங்கம்மா அட நீ அப்படியே போய்யா. சொல்றது, போடா. ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா ஐயா போயிரு. அம்மா கொசுவலை வேணுங்களா என்னது கொசு வலையா டேய் போடா எவனாவது கொசு கிசுன்னு இந்த பக்கம் வந்தீங்க நசுக்கி போடுவேன் ஏக்கா மீனாட்சியோட அப்பா செத்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. இவங்க சாவுக்கு போயிட்டு வந்ததோட சரி, காரியத்துக்கும் போகல, அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வரல. என்னவா இருக்கும்? அது ஒண்ணும் இல்லக்கா, இவன் எதிர்பார்த்த சொத்தெல்லாம் போயிடுச்சு இல்ல, இனிமே இவ இங்க எதுக்குன்னு பிளான் பண்ணி அங்கேயே விட்டு வந்திருப்பா. அவங்க செஞ்சாலும் செய்வாங்க, அந்த மாதிரி ஆளுங்க தான். என்ன 3 பேர் மட்டும் வந்திருக்கே இன்னொரு சிஸ்டரை காணுமே என்னைக்கு உன் கொள்ளிக்கண்ணு பட்டுதோ அன்னைக்கு போன புள்ளதான் இன்னும் வரல. ஏன் மாமா மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல மாமா எல்ஐசி பில்டிங் பாக்கணும் மாமா அது சைதாப்பேட்டையில இருக்கு முதல்ல வந்த வேலையை கவனிப்போம் அண்ணே வணக்கம் இந்த மயிலாப்பூர் தர்மலிங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா கஸ்மாலா மயிலாப்பூர்ல 1000 தல்மணிங்கிறான் நான் எவனை கண்டுக்கிறது மூஞ்சில என் கையா வைக்க போயா காலங்காத்தால என்ன மாமா மெட்ராஸ்காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல் இருக்கு நான் போய் அடிச்சு வந்துட்டேன் இருப்பா வந்த வேலையை கவனிப்போம் தருமலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நீ வேற அட்ரஸ் தொலைச்சுட்ட நான் எங்கப்பா தொலைச்சேன் மெட்ராஸ்ல இறங்குன உடனே பாக்கெட்ட பதம் பார்த்துட்டானுங்களப்பா மாமா 3 பொம்பளைங்க வராங்க அவங்கள்ட்ட கேப்பமா கேட்கலாமே வாங்க அம்மா 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 இந்த தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா என்ன தர்மலிங்கம்? அதான் இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம் மதுரை மில்லு ஓனர் வீட்டுல சம்மந்தம் வச்சிருக்கானே அந்த கேடி பேதான் இத பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவர் எங்க மாமனார். இது அவன் மாமனாரு அவன் எங்க அவன் தலை செய்ய விட மாட்டேன் மச்சான் சும்மா இருடா சும்மா இருடா ஏமா மெட்ராஸ்காரங்க புத்திய காட்டிட்டீங்களம்மா உங்க மாமனார்லாம் ஒரு மனுஷனா பணத்துக்கு ஆசைப்பட்டு வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ண அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே அவனை சும்மா விடலாமா அட என்ன மாமா இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க அவனை வெட்டி போலி போடுறேன் சும்மா இருடா அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே இப்பதான் தெரியுது. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பிள்ளைதாச்சி பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இனிமேல நம்ம எதுக்கு வாழணும் செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சான் பார்த்து காப்பாத்திட்டான் இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும் நாங்க அந்த வீட்டு பால்காரனுங்க எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா இந்தியா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவங்க உடல உருவம் விட மாட்டேன் இத பாருங்க, ஏதோ நடந்து போச்சு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும்.
பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவுக்கு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். சரிம்மா, பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. பாத்துக்கிறேம்மா. வரவங்க. என்னம்மா அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுங்க, நீ ஊ கொட்டிக்கிட்டு இருக்க. நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன். அவன் தலையெடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன். ஏய் தர்மலிங்கம், மெட்ராஸ்ல எங்க இருந்தாலும் வந்துடுறேன். நீ யார தர்மலிங்கம்? நான் இல்லைங்க. எந்த பக்கம் போற? இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் போறேன். தெரியாதுப்பா. தெரியாது? தெரியாது. தெரியாது? தெரியாது. தெரியாம இங்க எதுக்குடா வந்த? ஐயோ. இன்னைக்கு மெட்ராஸே க்ளோஸ். இங்க என்ன கலாட்டா பண்ற? நீ என்ன பேட்டு குஸ்தாவா? இல்லங்க. பிள்ளைக்கு அறுவாடு சுத்துற? ஐயோ சாமி, இந்த அருவா ரோட்ல கிடந்துச்சுங்க. இதை எடுத்து யாருதுன்னு கேட்டுக்கிட்டு சாமி, வேற ஒண்ணுமே இல்ல. போடுற கீழே. எந்தூரா நீங்க? மதுரைங்க சாமி. எதுக்குடா வந்தீங்க? மெட்ராஸ் சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தது போதும், இன்னைக்கே ஊர் பக்கம் ஓடிடணும். நாளைக்கு இங்க எங்காச்சும் பார்த்தேன், உள்ள தள்ளி முட்டிய பேத்துறேன். போடா. ஏமா சார் சொல்றாருல்ல, லாரியாவது முடிச்சு போயிரும். ஓடியா போயிரும் சார். இந்திரா இந்திரா இங்க வாயே. என்னக்கா? நம்ம வீட்டுக்கு யாரோ பெருசா பிளஸர் கார்ல வந்திருக்காங்க பாரு. வேற யாரும் இல்லக்கா, மீனாட்சி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு நாம ஏற்பாடு பண்ணுமே, அவங்கதான் இவங்க. அவங்களா? அப்போ நம்ம நகையில இவங்க கிட்ட தான் கொடுத்திருக்கியா? ஓ, அப்புறம் மாமா போலாமா? டேய், நான் இப்போ உன் மாமா இல்லடா, பால்காரன். நீ மீனாவோட மலேசிய சித்தப்பா, ஞாபகம் வச்சு. ஆமா ஆமா, மறந்துட்டேன். வாங்க சம்பந்தி, வாங்க. போடா. அம்மா, குழந்தை குடுமா. என் பேர சம்பந்தி. நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி. நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புறப்பட்டோம். அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க. வாங்க வாங்க, கூட்டிட்டு வாமா. கூட்டிட்டு வாமா. வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. ஸ்மால் ஹவுஸ். டீப்பாய கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கு. பாட்டுங்க. அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பையன் கூட எனக்கு சொல்லலீங்க. தெரிய சான்ஸ் இல்லையே. நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடி போயிட்டேனே. கேட்டுக்க. அங்க பல பேர் மதிக்கிற பால்காரன் ஆயிட்டேன். என்னது பால்காரன் ஆயிட்டியா? மடையா, பால்காரன் இல்லடா. நான் பால்காரன் நான் சொன்னேன். ஆமா, பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன்னு சொல்ல வந்தேன். சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா? மலேசியாவுல பாதி கப்பல் இவரதுதான். என்னது பாதி கப்பலா? மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரதுதான் சொல்ல வந்தேன். இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு. வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எனக்கு வந்த கோவத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். அந்த பொண்ணு முகத்தை பார்த்து விட்டுட்டேன். ஐயோ சம்பந்தி, யாரோ எங்களுக்கு வேண்டாத நாய்ங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசு போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க. ஜோசிகார அந்த பொண்ணுக்கு 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா, அதான் அந்த பொண்ணையும் குழந்தையும் அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம். சொல்லேண்டி. ஆமா சம்பந்தி, அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான். இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லைங்களா? காலை மேல போட்டுங்க. இப்ப ஆட்டிங்க. சரி, நடந்து போச்சு, விட்டுருங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க. இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது. நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரன் பேர்ல ஒரு கப்பலோ 2 கப்பலோ எழுதி வைப்பேன். அந்த பெட்டி எடு. இந்தாங்க. மலேசியால இருந்து வரும்போது மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன். இந்தாங்கம்மா, உங்க இலைய போட்டு விடுங்க. இந்தாங்க 10,000. குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க. என்னது, குழந்தைக்கு ஜட்டி வாங்க 10,000? அப்புறம் பிளேட்டுக்கு நேரம் ஆச்சு, நான் பரப்பட்டுமா? என்ன சம்பந்தி நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? ஒரு வாரம் என் வீட்டுல தங்கி ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். மீனாட்சி, சம்பந்திய மாடி கழிச்சிட்டு போமா. ஏய், சம்பந்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணு போ. ஏய், நகை கூட அமுக்கிறாத. எப்படியோ சேர்த்துட்டோம். சந்தோஷம் தானே? மாடிக்கா வா வாங்க. பணம் வருதுன்னு உடனே கிழவனும் கிழவியும் என்ன துள்ளுதுங்க பாத்தியா? அவதான் பணம் பேயாச்சு. இவங்களை இப்படித்தான் ஏமாத்தணும். வணக்கம்மா. வாங்க வாங்க. எப்படிமா இருக்க? என்ன இதெல்லாம்? எந்திரி, காலையில விழுந்துகிட்டா? அம்மா, கூட பிறந்தவங்களே உதவாத இந்த காலத்துல யாரோ பெத்த பொண்ணுக்காக உங்க நகை நட்டுகளை எல்லாம் வச்சு இந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க பட்ட கஷ்டம் இருக்கே, அதுக்காக ஒரு தரம் இல்லம்மா, 1000 தடவை உங்க கால்ல விழுந்தாலும் தகும். என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு, ஒரே இடத்துல வாழ்க்கப்பட்ட நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது தானே நல்லது.
அப்பனோட திருட்டு மொழி அப்படியா இருக்கு. என்ன 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 இவ்வளவு அழகான உன்னை விட்டுட்டு வரதுக்கு உங்க அப்பனுக்கும் தோத்தாவுக்கும் எப்படிதான் மனசு வந்ததோ. சம்மந்தி சமையல் ரெடி, சாப்பிட வர்றீங்களா? ஐயோ 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 ஐயோ, ஏன் மீனா குழந்தை எதுக்கு அங்க கொடுத்த? மலடி கைப்பட்ட அது உருப்பிடுமா? நீ வாடா கண்ணு. அவ செஞ்ச பாவத்துக்கு தான் அந்த வயத்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. அதுக்கு என்ன பண்றது? ஆண்டவன் எல்லாத்தையும் அளந்துதான் வச்சிருக்கான். ஐயோ குத்திட்டா குத்திட்டா குத்திட்டா. பைத்தியக்காரச்சி, இடுப்பேனே மிதிச்சு போடுவேன். என்ன ஒரு நாள் நிம்மதியா தூங்குறியாடே? உனக்கு ரெடி வந்து கேடு. ஐயோ, அந்த அவ இருக்காளே உங்க அக்கா மகா ரவுடி இந்தீரா, அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்தி துரத்தி குத்திட்டாங்க. ஆமாண்டி, அவ ஏன் சும்மா இருக்கிறா? அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து கொடுத்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்தி குத்த சொல்லு. அடச்சி படை. ஊர்ல அங்கங்க முகமூடி கொள்ளக்காரங்க தொல்லை தாங்க முடியல. எங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவானுன்னு நானே பீதியில படுத்திருக்கேன். என்ன ரொம்ப பீதி உண்டு பண்றாயா? அப்படியே மிதிச்சு போடு. படை படை. எங்க படுத்து படுத்தா வர்றா, கண்ண மூடனா வர்றா, திறந்தா வர்றா. ஏய் கம்முனு படை. ஏய் தரையில போடுறானே என்னமோ. என்னங்க நம்ம மோசம் போயிட்டங்க. இங்க இருக்கிற 3 சிறுக்கிகளை சேர்ந்து நம்மள ஏமாத்திட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமா, இங்க வந்திருக்கானே ஒரு தடியே, அவன் மலேசியக்காரன் இல்ல, பால்கார பாயலாம். பால்காரனா? ஆமாங்க, இவளுக்கு நகைகளையும் பணத்தையுமே கொடுத்து நம்மள பிராடு பண்ணிருக்காளுங்க. இப்ப அவனுக்கு எங்க இருக்கானுங்க? பீச்சுக்கு போயிட்டு வந்து மாடியில ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. பீச்சுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறானுங்களா? இன்னைக்கு வெட்டி தோட்டத்திலேயே பொலி போட்டுறேன் நானு. வாங்க இன்னைக்கு. மச்சான், பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துருப்பாங்க போல இருக்கு. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அதை விட மச்சான், இந்த கோழி குருமா வச்சிருந்தாங்களே ரொம்ப ரொம்ப பிரமாதம். கூட கொஞ்சம் சாரா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? மஜாவா இருந்திருக்கும். இருக்கு இருக்கு வாங்க. மிஸ்டர் தர்மலிங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. வீடா மேன் இது? வீடா இது? எங்க மலேசியா மாட்டுக்கொட்டை மாதிரியா இருக்கு. ஒரு ஏசி இல்ல, மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்னா ஒரு எஸ்டேட் இல்ல. இதுல எப்படி மேன் குடும்பம் நடத்துற? நான்சென்ஸ். தப்பு தாங்கோ, அதெல்லாம் சரி பண்ணிடலாங்கோ. இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறேங்கோ. சந்தோஷமுங்கோ. சரிங்கங்கோ. பங்கஜா, லேசா பொத்துனாப்புல அந்த கதவை சார். எது கதவை சாத்தி சொல்றீங்க? நீங்க பெரிய மனுஷங்கோ, உங்ககிட்ட பேசும் போதுங்க கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்க. கரெக்ட். ஏனுங்க கூட வந்தவருங்க? ஏனுங்க? மலேசியாவில இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்க? அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஆமாங்க, அதெல்லாம் இருந்தா தானங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்க. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சம்பந்திங்க, கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களாங்க? நீ மலேசியாவுக்கு வந்த இந்த சூட்டும் கோட்டை எங்கடா வாடகை வாங்க விடாதடி. அந்த ஒரு கண்ணு கொஞ்சம் கொசு கண்ணு வச்சிருக்கான விடாத. எங்க போனாலும் விடாத. டேய், எவ்வளவு நாள் உட்கார்ந்து நீங்க தின்னீங்க? தின்னதால நீ கட்டிட்டாடா போணும். விட மாட்டேன்டா. எங்க போனாலும் விட மாட்டேன். யார் வீட்டு காசுல கோழி பிரியாணி பீச்? நீங்க கேட்ட கேட்டுக்கு பீச் வரையா? டேய், எங்க போன மகனே? எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி வந்து அடிப்பேன் நானு. உங்க அப்பா உங்களை அடிக்கிறாரு. பாத்துக்க. அதான் அந்த மலேசியக்காரங்கள. அவங்களே அடிக்கிறாரு. இறக்கி வாங்க 10,000. யார் வீட்டு காசு எடுத்து யார் கிட்ட கொடுக்குறீங்க? இறக்கி பண்ணி அடிச்சு விடு. டேய், எழுந்துடா. ஒன்னு போட்டேன்னா நான் என்ன நீ கதவு ஒழுங்கா சாத்தினா அவங்க எனக்கு தப்பிச்சு போயிருப்பாங்களா?